ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலும் ஆவியானவருடைய நடத்துதலின்படியும் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். சிலுவையை பற்றின உபதேசத்தை குறித்து அநேக காரியங்களை இது வரைக்கும் தியானித்திருக்கிறோம். சிலுவையில் என்ன நடந்தது, ஏன் சிலுவைக்கு இயேசு கிறிஸ்து வர வேண்டியதாக இருந்தது, சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினதின் ரத்தத்தின் மேன்மையை குறித்து பார்த்தோம். சிலுவையில் அவர் செய்து முடித்தவைகளை குறித்து பார்த்தோம். சிலுவையில் அவர் பேசின வார்த்தைகளை குறித்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சிலுவையிலிருந்து சிங்காசனத்திற்கு பயணம் என்கிற தலைப்பில் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் இந்த பயணத்தின் முதல் நிலை மரித்த பிறகு இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து பாதாளத்துக்கு இறங்கினார் என்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதை குறித்த எபிசோடை நம்ம பார்க்கும் பொழுது, பாதாளம் என்கிறது ஹேடிஸ் என்கிற பகுதி, அது இரு பிரிவுகளை உள்ளடக்கின விஷயம். நீதிமான்களாயிருக்கிறவர்களுக்கான காத்திருப்பு அறையாக பரதீஸ் என்கிற பகுதியும், துன்மார்க்கமான ஜீவியத்தில் இருந்தவர்களுக்கான அந்த வேதனை நிறைந்த இடமும் ஆகிய இரண்டு பிரிவுகள் உள்ளடக்கிய பாதாளத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ அங்கு இறங்கி பாதாளத்தை ஜெயித்தார் என்று சொல்லப்படுகிறதின் அர்த்தமாக இறங்கினவர் அங்கிருந்து ஏறுகிறவராக இருக்கிறார். ஸோ இறங்கினவர் பாதாளத்தில் பரதேசு பகுதியில் இருக்கிறவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு அவர் மறுபடியும் பூமிக்கு திரும்புகிறார். இதுவே அவருடைய பயணத்தின் இரண்டாம் நிலை. அங்கு வரும் பொழுது அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிறார். உயிர் தெழுந்தவராக மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகிறார். அதற்கு அடுத்த நிலை, பூமியிலிருந்து அவர் மறுபடியும் மேலே செல்லுகிறதற்கு வானத்தின் இரண்டாம் பகுதிக்கு அவர் செல்லுகிறார். அதாவது பூமியிலிருந்து இரண்டாவது வானத்திற்கு பயணம் செய்வதையே பயணத்தின் மூன்றாவது நிலையாக நம்ம பார்க்கிறோம். ஸோ அங்கே ஏன் போகிறாரு அப்படின்னா, அதுதான் அபெக் டூவமாய் என்கிற காரியத்தை குறித்தெல்லாம் நம்ம தியானித்தோம். அது அவர் வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளை ஜெயித்து எழுகிறவராக இருக்கிறார், வெற்றி சிறந்தவராக இருக்கிறார் என்கிறத குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைய நாள் அது தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். பயணத்தின் 4வது நிலை, 5வது நிலையெல்லாம். பயணத்தின் 4வது நிலையில் நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் இப்பொழுது அந்த 2ஆம் வானத்திலேருந்து அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவர் 3ஆம் வானத்தில் அவருடைய வாசஸ்தல பகுதிக்கு அவர் செல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதில் சங்கீதம் 24:9 வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா ஒரு அழகான வசனம் இருக்கும். என்னென்னா, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்கிற வார்த்தை. இந்த வசனங்கள்லாம் கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த நாளில் நிறைவேறி இருக்கும். ஏன்னா எல்லா வாசல்களும் இப்போ திறக்கப்படுகிறது யாருக்காக? மகிமையின் ராஜாவாக வருகிறவருக்காக. அவர் பிதாவை சந்திக்கிறதற்காக இப்பொழுது அவர் உள்ளே செல்லுகிறார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் நமக்காக ரத்தம் சிந்தினவர் இப்பொழுது உயிர் தெழுந்தவராக அந்த இரத்தத்தை சமர்ப்பிக்கவும், நம்முடைய எல்லா பாவங்களுக்காக பரிகாரமான அவருடைய இரத்தத்தை சமர்ப்பிக்கவும், அவர் நமக்காக பலியானதை அடையாளமாக அவர் காட்டும்படியாகவும் அவர் உள்ளே செல்லுகிறார். அதுவே மகா பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது, அந்த பரலோக பிரசன்னம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இதுதான் நம்ம வாசிக்கிறோம். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஒரே தரம் இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து அவருடைய இரத்தத்தினால அவர் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்கிறத வாசிக்கிறோம். பிதா தன்னுடைய இவருடைய பலியை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதற்கு அடையாளமாக தான் நம்ம எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார் அப்படிங்கிற வசனத்தை வாசிக்கிறோம். எப்படி? இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ வலது பாசத்தில் உட்காருகிற அந்த ஒரு நிலையை இப்பொழுது இயேசு கிறிஸ்து அடைகிறார். அவருக்கு எல்லா அதிகாரமும் பிதாவானவர் கொடுத்திருக்கிறார் என்கிற வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ இதுதான் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவையே அவர் ரொம்ப நேசகுமாரனாகி பார்த்த இயேசு கிறிஸ்துவை சிங்காசனத்தில் உட்காரும் உம்முடைய வேலை முடிந்தது என்று சொல்லுவதற்கான அடையாளமாக இருக்கிறது. இதுவே பயணத்துடைய 4வது நிலையாக இருக்கிறது. அவர் அங்கு சென்று அந்த இரத்தத்தின் மேன்மையை சமர்ப்பிக்கிறத சூழ்நிலையெல்லாம் அங்கே நடக்குது. அது மகிமையான ஆரவார சத்தமாக இருக்கிறது. எல்லா தேவதூதர்களும் ஆர்ப்பரிக்கிறார்கள். வெற்றி பெற்ற
இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் என்கிற அந்த தருணம், அதுவே இங்கே காலையிலிருந்து மாலை வரைக்குமான தருணமாக இங்கே நம்ம கருதி கொள்ளலாம். ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் நேரம் என்பது இல்லை. அங்கு நடப்பதற்கு 1000 வருடமே சொல்லலாம். அந்த அளவுக்கான கணிப்பு. நம்ம அதை எக்ஸாக்டாக நம்ம அதை பதிவு பண்ண முடியாது என்கிறது நமக்கு தெரியும். சரி, அப்போ இந்த 4வது நிலைக்கு அப்புறம் 5வது நிலை என்னென்னா, அதே வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அவர் பூமிக்கு சற்று காலம், ஒரு சிறிய காலத்திற்கு சீஷர்களை எல்லாம் சந்திக்கும்படி அவர் இறங்கி வருகிறார். ஸோ இது எல்லாமே உடனடியாக நடக்கிற விஷயம். ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை இன்னும் எல்லாரும் சந்திக்கவில்லை, சீஷர்கள் எல்லாரும். ஸோ அவர் இந்த மீன் டைம், அதுக்கு நடுவில் ஒரு நேரத்தில் மட்டும்தான் மகதலேனா மரியாளை சந்திக்கும்படியான சூழ்நிலை, ஒரு சில சீஷர்களை சந்திக்கும்படியான சூழ்நிலைலாம் வருகிறது. ஆனால் அவர் மறுபடியும் இப்போ பிதாவானவர்கிட்ட போய் அர்ப்பணிக்க வேண்டியதை அர்ப்பணித்து விட்டுட்டு அதற்கு பிறகு பூமிக்கு திரும்புகிற அந்த வேலை, அதே நாள் உயிர்த்தெழுந்த நாள்லேயே அவர் திரும்ப வருகிறது குறித்து நம்ம வாசிக்க முடியும். இயேசு பூமிக்கு திரும்பி அதே நாளில் மாலை நேரத்தில் சீஷர்களுக்கு தரிசனமாகிறது நம்ம வாசிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசித்தோம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்போ பூட்டிய அறைக்குள்ள இயேசு கிறிஸ்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்னு வாசிக்கிறோம். இப்போ மகிமையின் சாயலாக இயேசு கிறிஸ்து மாறினதும், இது இந்த சாயல் ஆதாம் ஏவாள் முன்பதாக அனுபவித்து கொண்டிருந்த சாயல்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இது அதற்கும் மேலான ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சாயல். ஏன் இப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட சாயலாக இருந்துச்சுன்னா அவங்க பூட்டின அறைக்குள்ள வர முடியாது. ஏனென்றால் தேவன் நமக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணினார் இந்த பூமியின் மண்ணினாலே. அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னா, இப்போ தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் ஆவிக்குரிய நபராக தான் இருக்கிறார். நம்மை படைத்த பொழுதும் அவர் அவருடைய சாயலாகவே படைத்தார் என்று நம்ம சொல்லும் பொழுது, நம்மையும் அவர் ஆவியாகவே தான் படைத்தார். ஆனா அவரை போலவே எக்ஸாக்டா படைக்காம அவருடைய சாயல்ல தான் படைத்தார். அவர் ஆவியா இருக்கிறார். அவர் ஆம்னிசையன்ட். ஒரே நேரத்துல அவர் எங்கும் போகவும் முடியும், ஆம்னி பிரசன்ட்னு சொல்லுவாங்க. அவர் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கவும் முடியும் என்கிற தன்மை ஆவியா இருக்கிற தேவன். ஆனா நம்ம அப்படி இல்லை. அவர் நம்மளை தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கினார். அதாவது தேவனை விட நம்மளை குறைவுள்ளவர்களாக தான் படைத்தார் அப்படிங்கிற அர்த்தம். ஆக்சுவலி தேவ சாயல்ல தான் நம்ம இருக்கிறோம். அந்த அர்த்தத்துல என்னன்னா, நம்ம ஆவி எல்லா பக்கமும் போகும்படியாக இல்லை. அதாவது நம்ம ஒவ்வொருவரும் ஒரே நேரத்தில் எல்லா பக்கமும் போகும்படியாக இல்லை. நினைத்த இடத்துக்கெல்லாம் நம்ம அப்படியே நம்ம போய்விடும்படியான சூழ்நிலை இல்லாதபடி நம்மை ஒரு சரீரத்திற்குள்ளாக வைத்து விடுகிறார். அந்த புரிதல் தான் நமக்கு வேணும். நமக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி இந்த சரீரத்திற்குள்ளாக நம்மை வைத்து விடுகிறார். இப்போ நம்ம ஆவியுடைய மனிதனாக இருக்கிறோம் அப்படி நம்ம சொல்லலாம், அந்த புரிதல். அப்போ நம்ம இப்போ இந்த சரீரத்தோட இன்னொரு சுவற்றுக்குள்ளாகவோ இல்லை நம்ம இன்னொரு பக்கம் பறந்து போவதோ அது நமக்கு இயலாத ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, இப்பொழுது அவருக்கு இருக்கிற சரீரம் நல்லா புரிந்து கொள்ளணும். இப்போ அவருக்கு இருக்கிற அந்த சரீரத்தின் அமைப்பை தொட்டு பார்க்கவும் உணர முடியும் நம்மளால. ஆனா அதே சரீரம் அது ஒரு புது வல்லமை படைத்த மகிமையான ஒரு சரீரமாயிருக்கிறது, மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாயிருக்கிறது. அதனால பூட்டிய அறைக்குள்ளேயும் புகுந்து வர முடிகிறது, மறைந்து போக முடிகிறது, வானத்துக்கு நேர பறந்து போக முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு தான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இருப்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ பூட்டின அறைக்குள்ள வரும் பொழுது அவங்க எல்லாரும் பயந்து போய் பூட்டிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்காங்கன்னு வசனம் இருக்குது. ஸோ அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த உடனே யூதர்களுக்குள்ள ஒரு பயம் நிலவியது. என்ன அப்படின்னா, அதாவது சீஷர்களுக்கிட்ட ஒரு பயம் நிலவியது யூதர்களை பார்த்து.
என்ன அப்படின்னா, அடுத்தது நம்ம ஒவ்வொருவரையுமே சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் நம்மளை உடனடியாக பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அதனாலேயே இவங்க எல்லாரும் ஓடி ஓடி ஒளிந்து பூட்டின அறைக்குள்ளே இருக்கிறதாக. இவங்களுக்கு எப்போ தைரியம் வந்துச்சு? ஏன்னா அநேகர் சிலுவையிலே தான் மரிக்கிறாங்க இரத்த சாட்சியாக சீஷர்கள். எப்போ இதுக்கு ரெடி ஆனாங்க? ஆவியானவர் அவர்களுக்கு பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது எல்லார் மேலையும் அவர் பலமாய் இறங்கி பயமுள்ள ஆவி இல்லாதபடி அவங்க பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் தைரியமாக எல்லாவற்றையும் சந்தித்தார்கள். இரத்த சாட்சியாய் மரிக்கவும் அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள், மரித்தார்கள். ஸோ ஆனால் இந்த நேரத்தில் இப்போ அவங்க அந்த தைரியத்தோடு இல்லை. அதனால பூட்டின அறைக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்தாக வேண்டும், அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். அவர்கள் எல்லாரையும் தேவன் என்ன திட்டத்திற்கு ஆயத்தப்படுத்தினாரோ இவ்வளவு நாள், அதை செய்வதற்கு அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஸோ அதனால் அவர் பூட்டின அறைக்குள்ளே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றாருங்கிற வார்த்தையை வாசிக்கிறோம். ஷாலோம் என்கிற வார்த்தையை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. அந்த ஷாலோம் என்கிற வார்த்தை வெறும் ஒரு நம்ம நினைக்கிற மாதிரி 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, சண்டையை அமர்த்தி சமரசமாயிருங்க அப்படிங்கிறதான் சமாதானங்கிற அர்த்தத்தோடு புரிந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் யூதர்கள் பயன்படுத்துகிற ஷாலோம் என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது ஒரே வார்த்தைக்குள்ளாக. அதாவது எந்த மாதிரி அர்த்தம்னா, இப்போ தேவ பிரசன்னத்திற்குள்ளே போக முடியாதபடி ஒரு பிரிவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தேவன் முதல்ல அவருடைய பிரசன்னத்துக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஏதோ தப்பு செஞ்சுருக்கிறோமா அப்படிங்கிறதுக்காக அவர் திருப்பி நம்மளை அடிச்சிடக்கூடாது, தண்டிச்சிடக்கூடாது. அதற்கு மன்னிப்பு கிடைக்கணும். அதுக்கப்புறம் மன்னிச்சு மட்டும் விட்டுறதில்லை, இப்போ அவர் நம்மளை அக்செப்ட் பண்ணி அங்கீகரிக்கிற அந்த அனுபவம் இருக்கணும். அவர் அவருடைய பிள்ளைகள் போல நம்மளை அங்கீகரிக்கிற அந்த அனுபவம் இருக்கணும். அதற்கு பிறகு அங்கீகரித்து நம்மளை அவர் ஆசீர்வதித்து நிறைவுக்குள்ளே நடத்தணும். நம்ம மனசு அப்படியே ஒரு நிறைவடைகிற ஒரு நிலை. இந்த மாதிரியான முற்றிலுமான ஒரு நிலை இருக்குது பாருங்கள். இதை தான் ஷாலோம் என்கிற அந்த பீஸ் வார்த்தையாக பதிவிடுகிறாங்க. அதை தான் யூதர்கள் அந்த நிறைவான ஒரு மனம் நமக்குள்ளே இருக்கும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்கிற புரிதலில் தான் சமாதானம். இப்போது இவங்க எல்லாரும் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னா, பிரிந்து போன நிலைமையில, உடைந்து போன நிலைமையில, பயம் நிரம்பியவர்களாக அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இப்பவும் இவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பேசின வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணரவும் முடியும். தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு இருக்க முடியாது. தேவன் உங்களை அங்கீகரிக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நிறைவடையுங்கள் என்று சொல்லும் முழுமையும் இந்த ஷாலோம்குள்ளே நிரம்பி இருக்கு. நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் பலவீனமாயோ மரணத்தை நேராகவோ போக போகிறது கிடையாது. நீங்கள் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்கள். நீங்கள் ஷாலோம் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறீங்கன்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை, அவ்வளவு பெரிய நிறைவை இப்பொழுது அவர் முதலாவது அவங்கள பார்த்து சொல்கிறாருன்னு வாசிக்கிறோம். இப்போ இந்த வார்த்தை முன்னாடி இவ்வளவு நாள் பேசின வார்த்தையை விடவே இது ஒரு வல்லமை நிறைந்த வார்த்தைன்னு சொல்லலாம். ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பேசின காரியம் இது உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் குறிப்பிடுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதுமே வல்லமை இருக்கிறது என்று சொல்வதிலும் பொய் அல்ல. ஆனால் இந்த இடத்துல சீஷர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மகிமையின் மறுரூபமாக்கப்பட்ட சாயலோடு இப்போ இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எதற்கு பிறகு என்றால், இப்போ இவ்வளோ யாரை பார்த்து பேசுகிறாரோ அத்தனை பேருக்காகவும் இவர் அவருடைய இரத்தத்தை சிந்தி, இரத்தத்தை பிதாவானவர்கிட்ட செலுத்தி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அதனாலேயே இந்த ஷாலோம்ங்கிற வார்த்தை வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்குது. ஏன்னா இதை சொல்லிட்டு அடுத்தது அவர் என்ன சொல்லுவாருன்னா, வாங்க என்னை இப்போ தொட்டு பாருங்க, அவரை தொடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அவங்கள என்னை என் கால்களை பாருங்க, என்னை தொட்டு பாருங்க, என் கைகளை பாருங்க, நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். என்னது? தேவனையே தொட்டு பார்க்கறது, அதுவும் மகிமை நிறைந்த மறுரூபமாக்கப்பட்டவரை தொட்டு பார்ப்பதற்கும் இப்பொழுது ஷாலோம் அனுமதி கொடுக்கிறது. புரிந்து கொள்ளவீங்க நான் விசுவாசிக்கிறேன். அதாவது தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கு நமக்கு என்ன ஒரு தகுதி இருக்கிறது என்று நம்ம யோசிக்கிறோம்னா, இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு
இந்த சீஷர்கள் இடத்துல வந்து இந்த ஷாலோம் நிலை அவங்களுக்கு உருவாக்குகிறார். இவ்வளவு நாட்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஒருமனப்பாடு இல்லாதபடியான சூழ்நிலை இருந்து கொண்டு வருகிறது. ஆனால் இப்போ அவர் இந்த பயணத்தில் இங்கே வந்து திரும்ப வந்து இந்த சீஷர்களோட ஒரு 40 நாள் அளவும் இருக்கிறாருன்னா, இந்த 40 நாள் அளவும் என்னென்னலாம் பேசினாருன்னு நிறைய போடப்படலை. ஆனால் குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மொத்த பேருடைய மனதையும் சமாதானத்தினால் நிரப்பி இருக்கிறார். மொத்த பேரையும் அந்த சீஷர்களாய் உருவாக்கப்பட்ட அத்தனை பேரையும் ஜெப ஆவியினால, தேவனோடு கூட ஐக்கியத்தில், வல்லமையினால, ஆவியானவருக்காக காத்திருக்கும் அந்த தாகத்தினாலையும், எல்லா ஒரு ஒரு நிறைவின் மனநிலையிலையும் அவங்கள ரெடி பண்ணிடுறார். ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கிட்ட கிட்டி சேர்ந்து அவரை தொடுவதற்கான அனுபவத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் அவர் அந்த நாட்களில் கொடுக்குறாரு என்பதை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து இப்பொழுது இந்த சீஷர்கள் மத்தியில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக தரிசனமாகி ஒவ்வொரு இடத்திலும் வேத வாக்கியங்களை இன்னும் விவரித்து கூறினதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு சீஷர்கள் நம்ம சொல்லி அந்த சம்பவத்தை படிக்கும் பொழுதும் அவங்க இயேசு கூடயே நடந்துமே அவங்க இயேசு என்று அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அவங்களுக்கு வேத வாக்கியங்களை அனைத்தையும் விவரித்து கூறுறதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ என்ன உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவாய் இருந்தாலும் அவரை பற்றி சொன்ன வாக்கியங்களை நமக்கு விவரித்து கூறுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆவியானவரை நம்ம அதுக்காக தான் நமக்கு தந்திருக்கிறாரு. ஆவியானவர் அந்த வேலையை தான் இப்போ நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா? ஸோ இந்த 40 நாள் அளவும் அவர் அனைவரோடமும் போய் அவர் பிரசங்கித்திருக்கிறார், வெளிப்பாடுகளை கொடுக்குறாரு, அவங்கள வந்து ரெடி பண்ணுறாருங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதற்கு பிறகு நம்ம வந்து 6ஆம் நிலை அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும்னா, பூமியிலிருந்து அவர் பரலோகத்திற்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஸோ அதை குறித்து நம்ம வந்து வாசிக்கணும்னா, அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம அதை 1ஆம் அதிகாரத்திலேயே நம்ம படிக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நம்ம வாசிச்சோம்னா, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம். ஸோ இந்த பயணம் தான் இப்பொழுது 6வது நிலை, சிங்காசனத்திற்கு போகிற அந்த பயணம் 6வது நிலையாக இருக்கிறது. ஸோ இப்போ இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போதே அவர் அப்படியே மேலே பறந்து போவதை பார்த்து கொண்டே இருக்க அவர் மறைந்து போக முடியாது, மேகம் வர எடுத்துக்கொண்டதுன்னு சொல்லி நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், கண்களுக்கு மறைவாக. அப்போ என்ன விஷயம்னா, இப்பொழுது அவர் ஆவி இல்லை, அந்த அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆவியாகவே இருக்கிறார் என்றால் நம்மளால் அவரை பார்க்கவே முடியாது. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசிக்க முடியும் என்பதை முதல்ல இந்த விஷயம் நமக்கு உணர்த்துகிறது, விவரிக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, கிடைக்கும் என்பதுல மாற்று கருத்து இல்லை. அது உண்மையாக தேவன் வெளிப்படுத்த சித்தமா இருந்தால். ஏன்னா அநேகர் நான் மனம் திரும்பினதே கத்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார், அவருடைய முக சாயலாக நான் வெண்மையான வஸ்திரம் தரித்தவராக ஒருவரை பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லுவதை எல்லாமே இதெல்லாம் ஒரு கதை விடுறாங்க பார் அப்படின்னு சொல்லி நினைக்க தோன்றும் நிறைய சாட்சிகள் போன்ற விஷயங்களை கேட்கும் பொழுது. ஆனா சாத்தியம் இல்லை என்று நம்ம சொல்லிட முடியாது. உண்மையாலுமே கத்தர் தன்னை வெளிப்படுத்த அவர் சித்தமாக இருந்திருப்பாரே ஆனால் நிச்சயம் வெளிப்படுத்தியிருக்க முடியும் என்ற சாத்தியம் இருக்கிறது. ஸோ அதை நம்ம நேரத்தில் நினைவுபடுத்தி கொள்ளணும். அப்போ அவர் திரும்ப போய் சிங்காசனத்தில் அவர் உட்காருகிறார். அதுவே பயணத்தின் 6வது நிலையாக இருக்கிறது.
சரிங்களா? இந்த 6வது நிலையோடு கூட நம்ம இந்த பயணத்தை முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா, அவர் அங்க போய் அமர்ந்த பிறகு அங்கேயும் இப்பொழுது நமக்காக பரிந்து பேசுதல் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். பிதாவானவரிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு உண்மை நமக்கு திட்டமும் தெளிவுமாக தெரிய வருகிறது. அவர் அதை நமக்காக தான் செய்கிறார். நம்மளுடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியராய் அவர் இல்லை, நமக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் இப்பொழுது அவர் அங்கு அமர்ந்திருக்கிறார். அவர் நம்மளுடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். அதற்காகவே தேற்றரவாளனை நமக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். அவர் அங்கிருந்து நமக்காக நீதிக்கு குரல் கொடுக்கிறார். அவரையே நாம் நீதியாக அணிந்திருக்கிறோம். இந்த அனுபவம் கீழே வாழ்ந்து இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவர்கள் அனைவரும் அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதிலே முதல் முறையாக கிறிஸ்துவுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது சிங்காசனத்தில் அமர்ந்த பிறகு முதல் நபராக இப்பொழுது நேரடியாக பரலோகத்திற்கு வரவேற்கப்பட்டவர் யார் என்று பார்த்தால் அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான். அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம ஸ்தேவானை குறித்து வாசிப்போம். ஸ்தேவான் அப்போஸ்தலனா அப்படின்னு கேள்வி கூட நிறைய பேர் இதுல குழப்பங்களுக்கு எடுக்கலாம். ஆனா ஸ்தேவான் செய்த ஊழியம் அது கண்டினியூ ஆயிருந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தேவன் பயன்படுத்தின பாத்திரமாக இருந்திருப்பார். ஆனால் அவர் செய்த அந்த ஷார்ட் டேர்ம் மினிஸ்ட்ரியே, சின்ன ஒரு ஊழிய நேரமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது, மிகப்பெரிய ஒரு சாட்சியை உருவாக்கியது. அதை கர்த்தர் அவருக்கென்று ஏற்படுத்தி வைத்திருந்தார். அதை அவர் நிறைவேற்றினார். அதை சந்தோஷமா நிறைவேற்றினார். மரணத்தை சந்திக்கும் அந்த தருணம் வந்த பொழுது கூட அவர் அதை எதிர்கொண்ட விதம் நமக்கு இன்னும் அதிக விசுவாசத்தையும் தைரியத்தையும் உண்டாக்குகிறது. ஏனென்றால் நம்ம அதை கூட வாசித்து பார்த்தோம்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்துல 54வது வசனத்திலிருந்து நம்ம வாசிச்சோம்னா, இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய மகிமை அப்படிங்கிறத பிதாவானவருக்கு நிகராக ஒப்பிட்டு பார்க்கலாம். இரண்டாவது, தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து இப்பொழுது சிங்காசத்துல வலது பாசத்துல அவர் நிற்கிறத பார்க்கிறாரு. அமர்ந்திருக்கிறவர் இப்பொழுது எழுந்து நிற்கிறார். எதற்காக என்றால் ஸ்தேவானை வரவேற்கிறதற்காக. ஸோ அந்த அர்த்தத்துல தான் நம்ம புரிந்து கொள்றோம். இந்த ஒரு வசனத்துல திரியேக தேவன் 3 பேரும் குறிப்பிடப்படுகிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் என்று இங்கே பூமியிலேயே இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த தேவனை தரிசிக்கும் அனுபவத்துக்கு முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் தான் நம்மளை தேவனோடு கூட இணைக்கிற அந்த பந்தத்தை உருவாக்குகிறார். அவர் மூலமாக தான் இணைப்பு வருகிறது. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மை நிறைக்கும் பொழுதுதான் அந்த ஆவியுள்ள மனிதன் இப்பொழுது தெய்வத்துவத்தில் இணைக்கப்படுகிற அந்த இணைப்பில் சேர்கிறான். ஸோ எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நிறையப்படுகிறோமோ, நிறைந்த அனுபவத்துக்குள் வருகிறோமோ, அப்பொழுது நாம் தேவ தரிசனங்களை, தேவனுடைய ஆழங்களை, வெளிப்பாடுகளை எல்லாவற்றையும் நம்ம புரிந்து கொள்வோம், கண்டுகொள்வோம் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைகிறது. தேவனுடைய மகிமையை பார்க்கிறாரு. தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, ஓகே, என்னை வரவேற்கிறதுக்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இதுதான் முதல் கிறிஸ்தவன் மரித்து பரலோகத்துக்கு போகிற அந்த காட்சியை நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே
நமக்காக பிறந்து நம்மளுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, தரித்திரத்திற்காக, வியாதிகளுக்காக, பலவீனங்களுக்காக, எல்லா சூழ்நிலையான எதிர்ப்பு சூழ்நிலைகள் அத்தனையிலும் இருந்து சாபங்கள், தரித்திரங்கள், பலவீனங்கள், பாவங்கள், இன்னும் பிசாசின் பிடி, பிசாசினுடைய ஆளுகை, அடிமைத்தனம் அத்தனையும் இருந்து நம்மளை விடுதலை ஆக்குவதற்காக பலியானார். பலியாகி ரத்தம் சிந்தி அவர் மரித்து பாதாளத்துக்கு பாதாளத்தை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, பிசாசின் சேனைகளை ஜெயித்து அவர் சீஷர்களுக்கு ஷாலோம் என்கிற நிலையை உண்டாக்கி அவர் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். அமர்ந்தவர் இப்பொழுது எழும்பி நின்று முதலாவது இந்த ஸ்தேவானை வரவேற்கிறார்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த அனுபவம் இதுதான் நமக்கு இன்னும் உற்சாகத்தை ஊட்டுகிறது. நம்மளும் கடைசி நேரம் வரைக்குமே இந்த ஏக்கத்தோடு, இந்த வாஞ்சையோடு கூட நம்ம காத்திருக்கிறோம்னா நிச்சயம் கர்த்தர் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்மளையும் ஒரு நாள் வரவேற்கிறவரா இருக்கிறார். பாருங்க, மரிக்கும் தருவாயில கூட ஸ்தேவான் பரிசுத்தாவினால நிறைந்து என்கிற ஒரு பகுதியை வாசிக்கிறோம். தேவனுடைய தரிசனத்தை பார்க்கிறான் என்கிறத பார்க்கிறோம். தொழுது கொள்ளுகிறான் என்கிறத பார்க்கிறோம். அப்புறம் சத்தமிட்டு சொல்லுகிறதுல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுகிறதையும் பார்க்கிறோம். ஸோ இந்த அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது கடைசி வரைக்கும் ப்ரேயர் லைஃப் இருக்குது, வர்ஷிப் இருக்குது, அதே போல் ஆவிக்குரிய கண்கள் ஆவியில் நிறைந்து தரிசனங்களை பார்க்கிற அந்த தவிப்பு இருக்கிறது, அந்த வாழ்க்கை முறை இருக்கிறது என்பதெல்லாம் பார்க்கிறோம். ஸோ இந்த நாளில் கூட இந்த ஒரு போர்ஷனோட நம்ம நிறைவு செய்வோம். என்னன்னா, தேவன் அவள் இப்போ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் ராஜாவாய் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நமக்காக இப்பொழுது பரிந்து பேசுகிறவராகவும் இருக்கிறார். அவர் நம்மை வரவேற்கிறவராக இருக்கிறார். அவருடைய அடுத்த வருகைக்கு முன்பதாக, அவருடைய இப்பொழுது 2ஆம் வருகைக்கு முன்பதாக நாம் மரிக்கிற நிலைமை வருகிறது என்றால் நம்மை அவர் வரவேற்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவருக்குள் மரிக்கிறவர்கள் அத்தனை பேரையும் அவர் இதே சந்தோஷத்தோடு, கனத்தோடு நம்மை அவர் கட்டி அணைப்பதற்கு எழும்பி நின்று நம்மை வரவேற்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்கிற எண்ணம் நம் மனதிலே நிறையற்றும். நாம் இதிலே நிறைந்தவர்களாக இந்த உலகத்திலே அவருக்கு சாட்சிகளாக என்றும் ஓடுவோம். கர்த்தர் நம்மையும் அவரோடு கூட சிங்காசனத்திலே அமர வைக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை கர்த்தர் உமக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறீர் என்று நினைக்கும் பொழுது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரே, எங்களை அப்பா உண்மை உள்ளவன் என்று எண்ணி எங்களை நீர் இப்படிப்பட்ட அழைப்புக்கு அழைத்திருக்கிறீங்க என்கிற வசனங்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அதே நிலைமையில் நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் நீர் உண்மையாய் இருக்கிறபடினாலே எங்களை தொடர்ந்து நடத்துகிறீர் என்கிற வசனங்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். எங்களை தேவன் தகுதிப்படுத்துகிறீர், எங்களுக்கு கிருபையை கொடுக்கிறீர், எங்களுக்கு உண்மையாய் வாழ வைக்கிறீர், உமக்கு பிரியமானபடி எங்களை மாற்றுகிறீர். ஆண்டவரே, அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே சிலுவையின் பாதையின் வழியாக சிங்காசனத்தை அடைவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்காக செய்து முடித்தவைகளை நினைக்க பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் எங்களை நாங்களே அர்ப்பணித்து அப்பா உம்முடைய உதவியின் மூலமாக உம்மிடத்திலே வந்து சேருவதற்கு நாங்கள் வாஞ்சிக்கிறோம். சாட்சியோடு வாழ்வதற்கு நாங்கள் ஏக்கம் வைக்கிறோம். எங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற நோக்கங்கள் நிறைவேறும்படி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரை எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, எங்களை பயன்படுத்துங்க. நீர் எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டவைகளை அத்தனையும் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you, brothers and sisters. God bless you.